இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து போகிறோம். தேவனுடைய பிரசனம் நமக்கு செய்யும் காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். தேவனுடைய பிரசனத்தில் நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இது ஒன்றும் பெரிய ஒரு நூதனமான காரியம் ஒன்றும் இல்லை, அல்லது நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்னவோ விசித்திரமாக செய்யணும்னு இல்லை. நான் தேவனுடைய பிரசனத்திலே நடை போட்டால் அந்த பிரசனம் என்ன செய்யும், அதை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 9வதாக நாம் பார்க்க போகிற காரியம் 9ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. Psalm 9 and verse 3 வாசிக்கலாம். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். சரி, இங்க சொல்லுகிறது தேவனுடைய பிரசனம் ஒருத்தர் மேல இருந்தா அந்த பிரசனத்தை சந்திக்கும் சத்துருக்கள் எவரும் பின்னிட்டு திரும்பும் போது இடறி விழுந்து அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்ன பின்னிட்டு திரும்புவது, அது நம்ம அதுக்கு வருவோம், ஏன் பின்னிட்டு திரும்புறாங்க அப்படின்றதுக்கு வருவோம். ஆனா இங்க தேவனுடைய பிரசனத்தினால என்ன நடக்குமாம், சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, நான் தேவ பிரசனத்தை சுமந்தனா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இது நடந்துருமா? நடக்கணும். ஆனா அது நடக்கிறதற்கு ஒரு திறவுகோல் இருக்குது, அல்லது அதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆண்டவர் சும்மா அப்படியே அடிச்சு தூக்கிட மாட்டார். நான் அந்த பிரசனத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்துல இருந்தா தான் ஆண்டவர் நடத்துவார். என்ன செய்யணும், நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும்? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சத்ருக்களுக்கு நான் சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாயும் இருப்பேன். ஆண்டவரே, எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா அப்படி ஆண்டவர் எனக்கு சத்ருக்களுக்கு சத்ருவாயும் விரோதிக்கு விரோதியாயும் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுங்க? நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அதை செய்யாமல் தேவன் அப்படியெல்லாம் என்னோட நிற்க போறது இல்லை. என்ன சொல்றாரு அவரு? நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. நல்லா கவனிங்க, இது யாருக்கு சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடை போட போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் தூதனானவரை உனக்கு முன்னே நான் அனுப்புவேன். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மூலமா நான் வெளிப்படுத்துற என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதன்படி செய்து நடந்தால் நான் உன் சத்ருக்கு சத்ருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? அவர் சத்தத்தை நன்றாய் கேட்டு. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவங்க கேட்டாங்க, ஆனா உண்மையை சொல்ல போனா கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை கேட்டாங்க, பட் அதன்படி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு இந்த வெளிப்பாடின் வெளிச்சத்தை கொடுக்கும் ஆவியானவர் அவர்களுக்குள் இல்லை. சிலர் மேல் தான் ஆவியானவர் அனுப்பப்பட்டார். தீர்க்கதரிசியின் மேல் அனுப்பப்படுவார், தீர்க்கதரிசி வார்த்தை பெறுவார், தீர்க்கதரிசி வார்த்தை விளக்குவார், சொல்வார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்ன இல்லை? அந்த வெளிச்சம் இல்லாததுனால அவங்க தனிப்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வராததுனால அநேக நேரத்தில் இடறி விழுந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை. அதனால தான் சத்துருக்கள் அவங்களுக்கு நிறைய இருந்தாங்க. பல நேரத்தில் சத்துருக்களுக்கு முன்பதாக அவங்க தோல்வியும் அடைஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நம் சத்ருக்களுக்கு தேவன் சத்ருவாயும் நம் விரோதிகளுக்கு தேவன் விரோதியாயும் இருப்பாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. புது ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார்.
என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 Chronicles chapter 20 verse 21. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ரொம்ப அழகா இருக்குங்க. அதாவது ஜனங்களோட ஆலோசனை பண்ணி, நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே இந்த ஆளு நீங்களே பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் போய் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி, நான் இவனுக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு யோசித்தேன் நான். அப்பதான் ஆண்டவர் எனக்கு புரிய வச்சாரு, அது ஜனங்களோட ஆலோசனை பண்ணி என்று சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட போய் கேட்கல. தேவன் தீர்க்கதரிசியின் மூலமா என்ன செஞ்சிட்டாரு? ஏற்கனவே வார்த்தையை அனுப்பி கொடுத்து விட்டார். யூதா கர்த்தரை தேடின போது கர்த்தர் பேசிட்டாரு. பேசின உடனே இவன் இதை ஆக்டிவேட் பண்ணணும், இதை பிளான் என்ன செய்யணும்? ஆக்ஷன்ல கொண்டாடணும். கொண்டாடுறதுக்கு அவனுக்கு யார் தேவை? தன் ஜனங்களுடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. தேவன் தலைவர்களோடு பேசலாங்க. கீழே இருக்கிற ஜனங்க என்னைக்கு ஒரு தலைவரோடு சேர்ந்து நிற்கிறாங்களோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய வெற்றியை பார்க்க முடியும். புரியுதா? நல்லா கவனிங்க. அவன் போய் என்ன சொல்றான்? கர்த்தர் நமக்கு யுத்தத்தை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. நம்ம யுத்தம் செய்ய தேவையில்ல, அவர் யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. அதனால எதுக்கு நம்ம ஆயுதத்தை எடுத்துட்டு நம்ம முன்னாடி போனோம்? என்ன செய்யலாம்? அங்க சொல்றாரு அழகாக, பரிசுத்தத்தின் மகத்துவத்தை துதிக்க. நல்லா கவனிங்க. அங்க துதி என்பது இருக்கிறத தான் நம்ம யூஸ்வலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்பவுமே இந்த வசனத்தை எடுத்தால் நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, யோசுபா துதித்தான், கர்த்தர் யுத்தம் செய்தார்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே உண்மையிலே நடந்தது என்னன்னா, அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை பாடி துதித்தார்கள். ஆனால் எதை துதித்து கொண்டிருக்கிறாங்க? அங்க அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்தத்தின் மகத்துவம் என்பது என்ன? தேவன் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர், அவரை தவிர பரிசுத்தர் வேறு ஒருவரும் இல்லை. There is no God who is holy except the Lord our God. Okay. ஆண்டவர் இந்த சத்ருக்களை ஹேண்டில் பண்ற விதமே வித்தியாசங்க. நீங்க தேவ பிரசன்னத்துல நடை போட்டால், திரும்ப சொல்லிடுறேன், நீங்க கீழ்ப்படிந்து பிரசன்னத்துல நடந்து பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாயிருந்தால் தேவன் செய்கிற காரியம் என்ன? வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Deuteronomy chapter 28 and verse 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்வாங்களா? ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் எழும்பி வருவான், 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடி போவான். ஹல்லேலூயா. 7 வழியா வந்தா கூட பரவாயில்லங்க, 49 வழியா அது ஓடி போவான். புரியுதா? நம்ம என்ன பிரச்சனைனா, சில நேரத்தில் ஒரு வழியா வர்றதில்ல சத்ரு, பல வழியில வர்றான். இந்த பக்கம் போராட்டம், அந்த பக்கம் போராட்டம், அந்த பக்கம் போராட்டம். உங்க பிரச்சனைக்காக உபவாசம் போட்டீங்கன்னா போவே போகாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள, கம் இன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட், draw near to the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்து அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுங்க. அந்த பிரசனத்தை சுமந்து கொண்டு போங்க. நீங்க ஜெபிக்க தேவையில்ல, ஒன்றும் கேட்க தேவையில்ல. the more you draw into the presence of God, எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள ஓடி வரீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் வர்ற சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. மோசே பத்தி சொன்னேன் போன வாரம். யாருக்கு விரோதமாக ஜெபம் பண்ணார் மோசே? தாத்தான் அபிராமுக்கு விரோதமா ஜெபம் பண்ணாரா? எண்ணே அம்பரேக்கு விரோதமா ஜெபம்? எல்லாம் சடனா வந்த சத்துருக்கள் வேற. தான் சொந்த சகோதரன் சகோதரி, அவங்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணவும் முடியாது. ஆனால் தேவ பிரசன்னம் மோசையோடு இருந்ததுனால அவனுக்கு விரோதமாக எழுந்த எல்லாரையும் ஆண்டவர் சிதறடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய பிரசனத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டு நீங்க இன்னும் அதிகமா, அப்பா உங்க பிரசனம் ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். எவ்வளவு பெரிய சத்ரு வந்தாலும் சரி, எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பலமா பிசாசு உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, என் தேவன் சொல்லுகிறார், அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களுக்கு முன்பதாக சத்துருக்கள் சிதறுண்டு விழுந்து போவார்கள் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
14-15 வசனங்கள். Judges chapter 4 verses 14 and 15. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கரக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக எழுந்தருளினார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக புறப்பட்டார். புறப்பட்ட உடனே என்ன நடந்தது? அவன் சேனைகள் எல்லாம், சிசெராவினுடைய எல்லா சேனைகளும் கர்த்தர் கலங்கடித்தது மட்டுமல்ல, சிசெரா என்ன பண்ணா? ரதத்தை விட்டு இறங்கி ஓடி போயிட்டான். தலைவன் ஓடி போயிட்டான்னா சேனைக்கு என்ன நடந்திருக்கும்? அதாவது சிதறி ஒவ்வொரு பக்கம் ஓடி இருக்கோம். ஐயோ, ராஜாவே ஓடிட்டாருங்க, நம்ம என்ன பண்றது? கமாண்ட் சென்டரே போயிருச்சு. கமாண்ட் சென்டரே அவுட்டு. கமாண்ட் சென்டர் கலண்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்மி ஃபங்க்ஷனலாக இருக்கவே முடியாது. வழங்குதா? கழட்டி எடுத்துட்டார் ஆண்டவர். சத்ரு என்ன ஆயிட்டான்? சிதறடிக்கப்பட்ட அவன் ஒவ்வொரு திசையில் ஓடுறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, அவனை பட்டய கருக்குனால வெட்டி போடு. அல்லேலூயா. அழித்து போடு என்று கட்டளையிடுவாராம். சிசெராவுக்கு என்ன தேவன் செய்தாரோ அதையே உங்கள் சத்துருக்களுக்கும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாராக்குக்காக தெபோராளுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதையே தேவன் இன்றும் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவையானதெல்லாம் ஒண்ணுதான். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி எழும்பணும். தேவ பிரசன்னம் முன் செல்லணும்னா நிச்சயமா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். சரி, ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கேன். இப்போ சிதறடித்தா என்ன நடக்கும்னா, பல நேரத்தில் சிதறடிக்கப்பட்டவன் கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்ப ரீக்ரூப் ஆகி ரீகேதர் ஆகி வந்துருவான் நமக்கு விரோதமா. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசிங்க சங்கீதம் 68 1-2 வசனங்கள். Psalm 68 verses 1 and 2. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். ஓகே, தெபோராள் பாராக்க பார்த்து சொல்றா, கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்படவில்லையா? ஆண்டவர் எழும்பலையா உங்க முன்னாடி? நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி பாராக்க பார்த்து டெபோரா கேட்கறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் தேவன் எழுந்தருளின சம்பவம் இருக்கா? யோசிக்கிறீங்கல்ல? தேவன் எழுந்தருளினார் அப்படின்னு சொன்னா எங்க போகணும் உங்க ஞாபகம்னா? வனாந்திரத்துக்கு போனோம். வனாந்திரத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்கி கொடுத்தாரு. ரைட்? உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்கி கொடுத்துட்டு அதன் மேல தேவ பிரசன்னம் இறங்கி வரலனா அந்த பெட்டி வெறும் பெட்டி தான். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியின் மேல் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரலனா அது வெறும் பெட்டி தான். இப்போ அந்த பிரசன்னம் இறங்கி வந்ததற்கு நோக்கம் என்ன, காரணம் என்ன? தேவன் அங்க தன் ஜனங்களை எப்படி நடத்துறாருன்னா, அந்த மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாய் நடத்துறாரு. அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் பல நாட்களாய் ஒரு இடத்துல இருந்தால் இவங்க என்ன செய்வாங்க? டென்ட் போட்டு உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இத்தனை நாளா இங்கேயே உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு உயர்வை கொடுக்கல, முன்னேற்றத்தை கொடுக்கல, என்ன சும்மா இங்கே உட்கார வச்சிருக்கீங்க. நம்ம என்ன செய்வோம்? துருன்னு ஆண்டவருக்கு முன்னாடி ஓடிடுவோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் எழும்பாமல் இஸ்ரவேல் எழும்பவே எழும்பாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் தேவன் எழும்பாமல் எழும்பினால் நமக்கு தோல்விதான் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் எழும்புறாரு. எழும்பும் போது உடனே என்ன பண்றாங்க? பொட்டி படக்க டென்ட் எல்லாத்தையும் கட்டிட்டு ஓடுறாங்க, பிரசன்னத்துக்கு பின்னாடியே ஓடுறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? எங்க பழைய ஏற்பாட்டிலே அதை செஞ்சாங்கன்னா, தயவு செய்து புதிய ஏற்பாட்டில் நாம் அதை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இன்னைக்கு பின்தொடர்ந்து ஓட தேவையில்ல, உட்கார்ந்து அவரை ஆராதிச்சா போதும், அவருடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வந்துரும். அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர் சத்தத்தை கேட்டு சுய சித்தத்தை உடைக்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே
உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லப்பா, நீங்க அழைத்த அழைப்புல நான் நிலை நிற்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு கூட தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவனுக்கே சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? யார் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. நான் ஒரு நாள் சத்துருக்கள் யார் என்பதை குறித்து ஒரு விளக்கமான செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவை குறித்து நீ கலங்காத, சத்ரு அழியணும் ஒழியணும் நீ ஜெபம் பண்ணாத, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, என் சமூகத்தை தேடி ஓடி வந்துரு, உனக்கு விரோதமாக எழும்புற சத்ருவை ஐடென்டிஃபை பண்ணி நான் அடிச்சிடுறேன். இந்த நம்ம அழிக்கப்பட வேண்டிய சத்ருக்கள் யார் தெரியுமா? நல்லா கவனிங்க, அவங்க உங்களை பகைக்கிறவர்கள், தேவனை பகைக்கிறவர்கள், தேவனை வெறுக்கிறவர்கள். those who hate God என்ன செய்வாங்க? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இது எல்லாமே பிசாசு தூண்டி விட்டு அனுப்புறதான், ரைட்? உங்கள் அழைப்பை அழித்து போடும்படியாக உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். எப்படி உங்கள் அழைப்பை அழித்து போடும்படியாக வருவாங்க? வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Matthew chapter 13 verse 25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஓகே, மனுஷர் நித்திரை செய்கிற நேரத்துல என்ன செஞ்சானா? சத்ரு களையை விதிச்சுட்டு போயிட்டான். இப்போ கோதுமையை கொடுக்க வேண்டிய வயல்ல என்ன வளர்ந்துட்டு இருக்கு? கோதுமையோட சேர்ந்து இப்ப களை என்ன செய்யும்? கோதுமைக்கு வர வேண்டிய தண்ணீர், ஆகாரம், ஊட்டச்சத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தாம்பக்கம் இழுத்துட்டு இருக்கோம். இந்த களை வளர்ந்து பெருசா வரும்போது இதனால என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது. அக்கினியில தான் தூக்கி போட்டு சுட்டெரிக்கணும். காரணம் என்னன்னா கனி கொடுக்காது. புரியுதா? கனி கொடுக்க அழைக்கப்பட்ட நீங்கள் உங்கள் கனியை கெடுக்கும்படியாக பிசாச அனுப்பும் சத்துருக்களை நிச்சயமா அழிச்சுதான் போடணும். அல்லேலூயா. அவனை ஐயோ பாவம், என் கனி கெட்டு போனா கூட பரவாயில்ல, இவன் ஆத்துமா ரட்சிக்கப்படணும். முட்டாள்தனம், முட்டாள்தனம். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனாலே லாபம் என்ன? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் ரட்சிப்பை எப்படினாலும் கொடுப்பாரு. நீங்க உங்க வாழ்க்கையை முதலாவது காத்துக்கொள்ள அறிந்து கொள்ளுங்க. நம்ம ரட்சிப்பின் கிரியை செய்யணும். பட் அட் த சேம் டைம் we cannot allow the enemy to destroy our fruits. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அந்த செடியாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் கொடியாய் இருந்த மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அந்த கனியை கெடுக்க ஒருத்தன் வந்தான்னா அவன் நிச்சயமா உங்களுக்கு சத்ரு தான், அவன் அழிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஒன்று ஆண்டவர் வான் பண்ணுவார், அவன் மனம் திரும்பினா உண்டு, மனம் திரும்பாட்டி அவர் தூக்குற காலத்தில் தூக்கிடுவார். இது ஐ ஹவ் சீன் இட் த்ரூ அவுட். ரெண்டாவதாக, உங்கள் சுதந்திரத்தை பறித்து கொள்ளும்படியாக வருவார்கள். எப்படி பறித்து கொள்வாங்க? ஒன்று பயத்தை உண்டாக்கி அல்லது வஞ்சகத்தை உண்டாக்கி உங்களை எப்படியாகிலும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை உங்கள் கையை விட்டு பறிக்க வருவாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? பீலேயாம், பாலாக். ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு சத்துருக்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு, கள்ள ஊழியக்காரர்களை வச்சு உங்களுக்கு விரோதமாக சாபத்தை போட்டுட்டு உங்களை பயமுறுத்தி உங்களை பலவிதமான காரியங்களை செய்கிறவர்களை குறித்து கலங்காதீங்க. தேவன் சொல்லுகிறார், ஐ வில் டேக் கேர் ஆஃப் தெம். என் பிரசன்னத்தை தேடி ஓடி வருகிறவர்கள் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. சத்துருக்களை சிதறுண்டு விழுந்து அழிந்து போகும்படியாக செய்கிற தேவன் நான். ஏன்னா மெயினான சத்ரு ஏற்கனவே அழிஞ்சிட்டான். எங்க அழிஞ்சிட்டான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அழிச்சிட்டார் ஆண்டவர். நீங்களும் நானும் தோற்று போன ஒருத்தனை தான் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோமே தவிர, பாதி உயிராக இருக்கிறவனை தான் சந்திக்கிறோமே தவிர, அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த் உள்ளவன் கூட கிடையாதுங்க. அதான் உண்மை. புரியுதா? அல்லது எப்படி உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கலான்னா, நேரடியாக உங்களை மிரட்டி உங்களுக்கு விரோதமாக வயலன்ஸ், வலுக்கட்டாயமாய் உங்கள் சுதந்திரத்தை பிடுங்கி கொண்டு போக முற்படலாம். யார் அவன்? வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்.
இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். தேவன் கொடுத்த சுதந்திரத்துல கொடுத்த ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போகும்படியாக வருவானாம் மீதியானே. என்ன செய்வான்? பறித்து கொண்டு போவாராம். அந்த சத்ருவும் அழிக்கப்பட வேண்டிய சத்ரு. ஏன்? உங்களுடைய சுதந்திரம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதை ஒருவனும் பறித்து கொண்டு போவதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. புரியுதா? மூன்றாவதாக, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் கூட செய்வாங்க, தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரிக்க வேண்டிய ஒரு மரணம் இருக்குன்னு. உடனே பேதுரு சொல்றான், நீர் மரிக்க கூடாது ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போதான் சீஷனா கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுத்தாரியா. இவன் சொல்றான் நீர் மரிக்க கூடாது. உடனே என்ன சொல்றாரு? என் பின்னாக போ சாத்தானே. ஏன்? தேவ சித்தத்தை செய்யறதுல இருந்து என்னை தடுத்து நிறுத்த நினைக்கிற எவனோ சாத்தானாயும் எனக்கு சத்ருவாயும் இருக்கிறான் என்பதை அவர் காண்பித்தார். அல்லேலூயா. வழங்குதா? இந்த சத்ருவை சும்மா விடக்கூடாது. நீங்க விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை அழிச்சு தாங்கள் விரும்புவதை செய்ய வைத்து விடுவார்கள். அல்லேலூயா. வழங்குதா? பிலிப்பியர் 3:18 இவர்களை நன்றாக விவரிக்கிறது. வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஓகே, என்ன சொல்றாரு? வாசிமா, தொடர்ந்து வாசிமா, அடுத்த வசனத்தை வாசி. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய தேவன் யார்? அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறவர்களுக்கு தேவன் எது தெரியுமா? வயிறு. வயிற்று பிளப்புக்காக செய்வாங்க. அதை செய்ய அவங்க வயிற்று பிளப்புக்காக உங்களை தேவனுடைய சித்தத்தை விட்டு திசை மாற்றி விட்டுருவாங்க. நல்லா கவனிங்க. இந்த சத்துருக்களெல்லாம் கட்டாயமா அழிக்கப்படணும். anyone who turns you away from your calling, from doing God's will or from your inheritance is an enemy that needs to be destroyed. கர்த்தர் சொல்றாரு, நீ கையை தூக்காத, நீ கையை ஓங்காத, நான் பார்த்துக்கிறேன். நீ செய்கிறதெல்லாம் என்ன செய்ய? என் சமூகத்துக்குள்ள ஓடி வந்து என்னை இருக்க பற்றிக்கொள்ளு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நான் பார்த்துக்குவேன். அல்லேலூயா. இன்னும் 2 சத்துருக்கள் இருக்காங்க, கடைசியா பரிகரிக்கப்பட போகிற சத்துருக்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 2:6-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். 8ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:8 2 Thessalonians chapter 2 verse 8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் நாசமாக்கப்படுவான். இப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? அது பின்னாடி தானே நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்து என்பவன் வருவான். எப்போ வருவான்? கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. நம்ம நீக்கப்பட்டாதான் அவன் உள்ள வர முடியும். அதனாலதான் இன்னும் தடை பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறபடியே இன்றைக்கே அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் உலகத்தில் இருக்கின்றன. அவைகள் என்ன செய்கிறது? தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயலாற்றுகிறவைகளாக இருக்கிறது. இப்போ நீங்க தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்களா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை நிர்மூலமாக்குகிறவர்களாய் இருப்பீர்கள். அதன் கிரியைகளை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அவருடைய பிரசனத்தினால நிர்மூலமாக்கி அழிந்து போக செய்வார். அல்லேலூயா. ராஜ்யம் கட்டப்படும். நிச்சயமா ஒருத்தரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்தது கடைசி சத்ரு, இந்த உலகத்திலே இருக்கிற கடைசி சத்ரு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 வசனங்கள்ல இந்த மரணத்தை தேவன் எப்படி பரிகரிப்பார்னு வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகே, என்ன சொல்லுகிறது? தேவ எக்காலம், தேவ பிரசனம் வந்த உடனே என்ன ஆகும்? மரித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள். தேவனுடைய பிரசனம் தான் மரணத்தை பரிகரிக்கிற சத்ரு, மரணத்தை பரிகரிக்கிற வல்லமை கொண்ட ஒரே காரியம். அல்லேலூயா. மரணம் என்னும் கடைசி சத்ருவை பரிகரிப்பது தேவனுடைய பிரசனம். ஓகே, இப்போ உங்க வாழ்க்கையில தேவ பிரசனம் இருக்கு. உங்க வாழ்க்கையில மரணத்தை அனுதினமும் சந்திக்கிறீங்களா இல்லையா? எத்தனை முறை சாவுக்கு ஏதுவான சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம்னு சொல்லி பிசாசு எத்தனை போராட்டத்தை கொண்டாந்து சரீரத்தில் வைக்கிறான், எத்தனை வியாதி பலவீனங்களை கொண்டாந்து வைக்கிறான். நீங்க தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களா இருந்தால் உங்கள் காலத்திற்கு முன் சத்ரு ஒருபோதும் உங்களை மரணத்தினாலே ஆட்கொண்டு அழிக்க முடியாது. அல்லேலூயா.